பெண்மணி. இந்த மாதிரி சவுக்கடிங்கிறது நம்ம தமிழர்களோட பண்பாட்டுல ஒரு முக்கியமான எதிர்ப்பு காட்டக்கூடிய அம்சம்னு அவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரா சார்? அதனால அவர் சவுக்கடி போராட்டத்துல இருந்து நடத்தி ஒரு கவனத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரு முயற்சிக்கலாம். இல்ல நான் அதுல பாவம் அவரை ஏன் அவர் துன்புறுத்திக்கிறாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா இவர் சவுக்கால் அடிச்சுட்டா சரியா போயிடுமா விஷயங்கள்? எந்த அரசியல் அமைப்புல சட்டமன்றம் எதுக்கு? எடுத்துரைப்பதற்காக, நாடாளுமன்றம் எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக, சட்டம் கொண்டு வருவதற்காக. நம்மை ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வர இடத்திலே இருக்கின்ற நாம், மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் போய் தெருவில் நின்றுட்டு இந்த இவன் அடிக்கிற மாதிரி சவுக்கில் அடிச்சுட்டீங்கன்னா என்ன சார் நியாயம்? ஏன் பண்றாரு? அவரை உடனே ஒரு தொண்டர் பார்க்க முடியாம ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாரு. அதுக்கு பின்னாடி அவர் சவுக்கடியை நிறுத்துறாரு. சவுக்கடி என்பது 2-3 சவுக்கடி இருக்கிறது. நான் என்னுடைய நண்பர், நான் தப்பா பேசல, இஸ்லாமிய சகோதரர்கள் நபிகள் நாயகமா பிறகு இறந்த நாளை ஒரு தினமாக, துக்க தினமாக கொண்டாடுவார்கள். அடிச்ச உடம்பெல்லாம் ரத்தமா ஒழுவும், அப்படியே நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்டா இப்படி தன்னை இப்படி துன்புறுத்திக்கிறாங்க இவங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்பதற்கே வேதனையாக இருக்கும். அது ஒரு நிகழ்வாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கட்சியோட ஒரு மாநில தலைவர் லண்டன் போயில ஒரு 6 months ஒரு பொலிட்டிக்கல் கோர்ஸ் எல்லாம் படிச்சு வந்தாரு. படிச்சுட்டு வந்த உடனே முதல் போராட்ட அறிவிப்பு சவுக்கடி போராட்டமா இருக்கு. அதான் சார் இல்ல இதுதான் லண்டன்ல சொல்லி கொடுத்த அனுப்பிச்சாங்களா, நான் நீங்க போய் சவுக்கில் அடிச்சுக்கோங்கன்னு சொல்லி. நான் தான் அப்பயே அவருக்கு சொன்னேன், வேண்டாம் சார், எடப்பாடி பழனிசாமி சரித்திரத்தை படிச்சாலே நீங்க 10 முறை லண்டனுக்கு போன மாதிரி இருந்த சார்ன்னு சொன்னா என் பேச்சை கேட்கல. அவரு லண்டனுக்கு போயிட்டு சவுக்கால் அடிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன வந்துச்சு? எடுத்து போராடுங்க சார். எங்க கட்சியிலே ஒரு 2 பேர் இருந்தான். என்னன்னா அம்மாவை பார்த்தோன்னே செருப்பை கழட்டிடுவான். செருப்பு கழட்டிட்டு அம்மா நீங்க தெய்வம், அம்மா தெய்வம், உங்க முன்னாடி செருப்பு எல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு. ஆர்பி உதயகுமார் தான் அந்த மாதிரி, அதாவது அம்மா ஜெயலலிதா வரக்கூடிய அந்த அது கோயிலா இருக்கிறதுனால ஒரு புனிதமான இடம், ஒரு மரியாதையில ஒரு செருப்பை கழட்டிட்டு ஆர்பி உதயகுமார் தான் அந்த மாதிரி பேரவைக்குள்ள வந்தாரு. இதே மாதிரி இந்த அனகை முருகேசனும் இந்த மாதிரி விஜயகாந்த் முதலமைச்சராக சொல்லி செருப்பு போட மாட்டேன்னாரு. இப்ப அண்ணாமலை செருப்பு போட மாட்டேன்னு சொல்லிருக்காரு. அது எப்படி சார்? அது அம்மா கூப்பிட்டு நீ இந்த டிராமா எல்லாம் பண்ணாத, உன் காலில் இருக்க செருப்பை போடலன்னா என் காலில் இருக்க செருப்பு பிஞ்சிரும்ட்டாங்க. ஆமா, நீ எவனையும் வச்சுக்கோங்க, பேர் சொல்ல விரும்பல நானு. அவரை மரியாதையை போய் அவன் செருப்பை போட்டுக்கிட்டான். சரி, என்ன வினோதமான போராட்டங்கள் இந்த நாட்டில சொல்லுங்க பாப்போம். முதல்வரை சந்தியுங்கள், மாபெரும் போராட்டத்தை நடத்துங்கள், கட்சி இருக்கிறது, தொண்டர்கள் இருக்கிறார்கள், ஒரு நியாயம் வேண்டும். இதில் இருக்கவர் நீங்க அரசியல் எடுத்துட்டு திமுக காரணம் சொன்னா அதனுடைய எவிடன்ஸை கொண்டு வாங்க, காமிங்க, அதை எதிர்த்து போராட்டம் நடத்துங்க. உங்களே துன்புறுத்திக்கிட்டு அடிச்சுக்க வேண்டிய அவசியம். அதனால என்ன லாபம் சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு? இதனால என்ன லாபம்? பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் இப்படி ஒரு நிலை ஏற்படவில்லை, இப்படி ஒரு சம்பவங்கள் நடைபெறவில்லைன்னு நீங்க சொன்ன நான் ஒத்துக்கிறேங்க. இது இந்த பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை விவகாரத்தில் இந்த காவல்துறையினரின் விசாரணை மற்றும் புகார் கொடுக்கப்பட்டது. அந்த முதல் தகவல் அறிக்கை வெளியானதுல பல்வேறு விதமான சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது. இவர் ஒரு முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலை. அவருக்கு இந்த இதுல உள்ள இந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சு அதை வெளிக்கொண்டு வரலாம். அது தொடர்பான கேள்விகளை எழுப்பலாம். அதை விடுத்து செருப்பு போட மாட்டேன் 48 நாள் சவுக்கடி சரியா சார்? அது அவர் இருந்த எக்ஸப்ட் திஸ் பெங்களூரை விட்டு அவுட் சைட்ல இருந்த பெங்களூர் அந்த பக்கம் எல்லாம் இருந்தாரு, இப்படி இங்கேயும் இருந்தாரு. அவர் அவுட்ஸ்கட்ல எந்த அரசியல் வேதையாவது இப்படி கர்நாடகாவில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு சவுக்கால் அடிச்சுட்டு இருக்கிறானா, செருப்பு கழட்டி இருக்கானா சொல்லுங்க பாப்போம். சாமியாரை பார்த்தாதான் கர்நாடகாவில் இருக்க அரசியல்வாதி உடனே செருப்பு கழட்டிடுவாங்க. அது அவங்க வழக்கமா வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயத்தை நான் மறந்துடுவேன். மலேசியாவில இருந்து பொண்ணு வருது. லேடி கேம் ஃப்ரம் மலேசியா. அங்க அரசு பொறுப்புல இருந்தவங்க, அவங்க ஏதோ பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர்னு சொல்றாங்க. சரி, என்ன கெடுத்து நாசம் பண்ணி நான் இங்க வந்த என்ன கெடுத்துட்டான்னு சொல்லி அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் மீது ஒரு புகாரே கொடுக்கிறார்கள். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பெரிய கேஸ் சார் அது. போய் அரெஸ்ட் பண்ணி அப்புறம் ஜெயிலுக்கு போய் என்ன பெரிய பியூட்டினா பழனிசாமி கிட்ட பெரிய தூத்துக்குடி முன்னாள் கடைசி வரைக்கும் அவர் பொறுப்புல இருந்து எடுக்கவே இல்ல. அவர் எந்த பொறுப்புல இருந்தாரோ அதே பொறுப்புல தான் இருக்கார், வரவேற்கிறார். நீயே இங்க பள்ளியில் அணி வச்சுக்கிட்டு அதுக்கு தலைவர், பொருளாளர், செயலாளர் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன யோகியத்தை இருக்கு இந்த அரசு பத்தி பேசுறதுக்கு? இதெல்லாம் நடந்தது இல்ல, நம்ம ஆட்சியில் நடந்தது, அசிங்கமாச்சே. இன்னொருத்தங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு பாக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஆக ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறது வேற, எதிர்ப்புகள் தெரிவிக்கிறது வேற. ஆகவே இதுக்கு நீங்க அண்ணா திமுக சார்பா போராட்டம், ஆர்ப்பாட்டம், கண்டன குரல் எழுப்ப வேண்டியதானே. ஆகவே ஏற்கனவே நான் சொன்ன பொள்ளாச்சி, நான் சொன்ன தூத்துக்குடி சம்பவங்கள், இந்த மாதிரி அந்த கதறல் ஞாபகம் இருக்கா கண்ணன்? மலேசியால இருந்து இந்த லேடி, எவ்வளவு பிரச்சனைங்க அது, எவ்வளவு பெரிய பிரச்சனை. எல்லாத்தையும் இழந்து அந்த லேடி இழந்து ரோட்ல நின்ற காட்சியை பார்த்தோம். ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க.